بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உண்டாகுமாக. கடந்த வாரங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனிதராக போற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன, உலகில் எண்ணிலடங்காத சீர்திருத்தவாதிகள், சித்தாந்தவாதிகள், அரசியல் தலைவர்கள், சென்னம்பெரும் ஆட்கள் எல்லாம் தோன்றி மறைந்திருக்க முஹம்மது என்கிற இறை தூதர் மட்டும் முதலிடத்தில் வைத்து பார்க்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல், குடும்ப தலைவராக இல்லாமல், ஒரு ஆட்சி தலைவராக, இன்னும் பன்முகத்தன்மை கொண்ட பல கோணங்களில் பார்க்கப்படக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் உண்டு கழித்திருக்கின்றார்களா, உண்டு மகிழ்ந்திருக்கின்றார்களா என்பதைத்தான் நாம் சென்ற வாரம் கேட்டிருக்கின்றோம். உண்டு மகிழவில்லை, அவர்கள் பல நாள் பட்டினியாக இருந்திருக்கின்றார்கள். கோதுமையை அரைத்து உமி வேறு தமிழ் வேறாக நீக்கி சுத்தமான மாவை குழைத்து அதை ரொட்டியாக சுட்டு அவர்கள் சாப்பிட்டதில்லை என்பதுதான் வரலாறு. அந்த ரொட்டியை தொட்டு சாப்பிடுவதற்கு குழம்பு ஏதும் உண்டா என்றால் குழம்பும் கிடையாது. கல் என்கிற விதிகள் தான் குழம்பாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து, ஒரு ஆட்சியாளராக இருந்து, அவர்கள் போர் செல்கிற போது அண்டை நாட்டு அரசர்கள் எல்லாம் சந்திக்க வர நேரிடும், ஆலோசிக்க வர நேரிடும். பெரிய பெரிய தலைவர்களும் கூட நபியை நேரில் சந்தித்து தங்களுக்குள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க கூடும். அப்படியெல்லாம் இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
சொல்லிவிட்டு ஃபீ ஹாதா நுஸிஅ ரூஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது. இந்த ஆடையில் அவர்கள் அணிந்திருக்கின்ற நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறது என்று அந்த ஆடையை காட்டி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினார்கள். அக்ரஜத் இலைனா ஆயிஷா இஸாரன் கலீலன் மிம்மா யுஸ்னவு பில் யமன், யமனில் தயாரிக்கப்பட்ட ஒரு மேலாடையை அவர்கள் காண்பித்து, இதுதான் நபி அவர்களுடைய ஆடை. கிசாமின் ஆதில்லத்தி எதுபோலஹா பரப்பதா, விட்டு போன்ற ஆடையை ஏதோ சொல்லிக் கொண்டீர்களே, அந்த ஆடை இதுதான் என்று யமனில் தயாரிக்கப்பட்டு தரப்பட்ட அந்த கரடுமுரடான அந்த கம்பளி ஆடை, ஒட்டு போடப்பட்ட ஆடையை காட்டி இந்த ஆடையை அணிந்திருக்கிற நிலையில் நபி அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரியில் 3108வது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். 5818வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைவர் அவர் நினைத்திருந்தால் அவருக்கு அதிலிருந்து கொட்டி கொடுப்பதற்கு தோழர்கள் தயாராக இருந்தார்கள். அல்லது பைத்துல் மால் பொது நிதி இருக்கிறது, அந்த பொது நிதியில் இருந்து கூட அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் யாரும் ஏன் எதற்கு என்ற கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாமானியவராகத்தான் அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ அதை உடுத்திக் கொண்டுதான் தன் வாழ்க்கையை அவர்கள் கழித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சாயா வைத்த ஒருவர் நாட்டின் பிரதமராக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நாளைக்கு அணிகிற ஆடையினுடைய அந்த விலை மதிப்பை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்க்கிற போது 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் என்று ஒரு சாமானிய ஒரு சாயா வைத்தவர் டீ கடைக்காரர் அவர் பிரதமர் ஆகலாம். ஆனால் ஆளுடைய பொருள்கள் என்ன 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணிகின்ற அளவுக்கு அவருக்கு எந்த தரம் உயர்ந்து விட்டது. அப்ப அவர் பிரதமர் என்கிற அந்த அடிப்படையில் தான் பொது நிதியிலிருந்து 15 லட்சம் ஒரு ஆடைக்காக செலவழிக்கப்படுகிறது. அது யார் அப்பனுக்கு காசு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் அதை செய்வதற்கு முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை செய்யவில்லை. தனக்கு எது உரிமையானது அதைத்தான் அவர்கள் முடித்து இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹல் என்கிற நபித்தோர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அன்ன இம்ராத்தன் ஜாஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபூதத்தின் மன்சூஜத்தின் ஃபீஹா ஆஷியத்துஹா, ஒரு பெண்மணி நபியிடத்தில் வருகின்றார். அந்த பெண்மணி தன் கைப்பட நெய்த ஒரு ஆடை, ஹாஷியத்தின் ஃபீஹா ஆஷியத்துஹா, அந்த ஆடையின் ஓரங்களில் பேக்கு இருந்தது, அந்த ஆடையின் ஓரத்தில் குஞ்சான் இருந்தது. அப்படி தான் கைப்பட நெய்து அதன் ஓரத்தில் குஞ்சானையெல்லாம் வைத்து அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு நபியிடத்திலே அந்த பெண்மணி வருகின்றார். அதூன மல் புர்தா, சஹல் இருக்கிற இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் புர்தானா உங்களுக்கு தெரியுமா? நம்ம பர்தா என்றோம், அது புர்தா. புர்தா என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கால் அஷம்லா, ஷம்லாவை தானே புர்தா என்கிறீர்கள். ஷம்லா என்று சொன்னால் சாவை, மேலே நம்ம குழுக்காவனை போட்டுள்ளோமே, இதைத்தான் ஷம்லா என்பார்கள். அந்த சாவை தான் நீங்கள் புர்தா என்கிறீர்கள் என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். சஹல் அவர்கள் ஆமா நாம் என்று சொல்லிவிட்டு காலத்து அந்த ஆடையை கொண்டு வந்து
சொந்தமாக நெய்து தயாரித்த அந்த ஆடையை உடுத்த மாத்திரத்தில் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள்ள போய் அதை உடுத்திக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபഖரஜ இலைனா அவர் அதை உடுத்திக் கொண்டு எங்களிடத்தில் வந்தார்கள். இன்னஹா இஸாருஹு அதுதான் அவர்களுடைய கீழாடை. அந்த அம்மா நெசு கொடுத்தத அந்த குஞ்சானா வைக்கப்பட்ட அந்த ஓரங்கள் குஞ்சா வைக்கப்பட்ட அந்த ஆடை அதை தான் கீழே அவர்கள் உடுத்திக் கொண்டு வந்தார்கள். ஃபஹஸ்ஸனஹா ஃபுலான் அப்படி வந்த உடனே அதை பார்த்த அந்த தோழர்களில் ஒரு தோழர் இன்னும் அழகா இருக்கிறார், எவ்வளவு அழகா இருக்கிறார் பார்ப்பதற்கு. ஃபஹஸ்ஸனஹா ஃபுலான் அவர் பேர சொல்லல, ஒரு ஆளுக்கு சொன்னார் என்று சபையில் நபி தோழர் சொல்லி காட்டுகிறார். ஃபஹஸ்ஸனஹா ஃபுலான் ஃபகால உக்ஸினீஹா அல்லாஹ்வின் தூதரே அதை எனக்கு அணிவீங்களே என்று அவர் கேட்கிறார். இந்த தோழர் எதுக்காக நான் உட்கிறேன் என்று அவர் கேட்டார். மா அசர்வா என்ன அவையாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதை எதற்கு உடுத்த தாருங்கள் என்று அவர் கேட்டவுடன் கால் கௌம் மா அசர்த லபிஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹ்தாஜன் இலைஹா. என்னப்பா இது, இருந்த மற்ற தோழர்கள் சொல்கிறார்கள், என்னப்பா இது உங்களுடைய செய்ய உனக்கு நல்லா இருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தேவை என்று அதை வாங்கிக் கொண்டார்கள், வாங்கிக் கொண்டு உடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள், நீ அது எனக்கு நல்லா இருக்கு எனக்கு நான் உடுத்திக்கிறேன் என்று சொல்கிறாய், உனக்கே நல்லா இருக்கா என்று மற்ற தோழர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள். உடனே வஅலித்த அன்னஹு லா யுவது நீ கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்ட உடனே மறுக்காம தரக்கூடிய ஒரு இறை தூதர், அது ஒரு தெரியல, எதை கேட்டாலும் உடனே என்ன செஞ்சுவாங்க, அதை அவர்கள் தந்துடுவார்கள். அப்படி இருக்கும்போது நீ அவரிடத்தில் இதை கேட்கிறியே உனக்கு நியாயமா இருக்கா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், இன்னி வல்லாஹி மா சஅல்துஹு லிஅல்பஸஹா நான் அதை உடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை போன்று
சஜிதாவுக்கு போகும்போது கையை என்ன செய்வாங்க, இப்படி விரிச்சு இப்படி என்ன செய்ய ரெண்டும், இந்த ரெண்டு அக்குளும் பார்க்கப்படும், அக்குளுடைய வெண்மை மற்றவர்களால் கவனிக்கப்படும், அவங்களுடைய அக்குள் தெரிகிறது. இந்த நிலையில் தான் நபி அவர்கள் போதிருக்கிறார்கள். இப்படிதான் என்ன இருக்கும், உங்களை மாதிரி நம்ம மாதிரி கைத்த சட்டையை போட்டிருந்தால் இந்த அக்குள் தெரியுமா? அக்குள் தெரியாது. அந்த நபி அவர்களுடைய அக்குள் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் கீழே ஒரு ஆடை கொடுத்திருக்கிறார்கள், மேல ஒரு ஆடையை போட்டு இருக்கிறார்கள். மேல ஒரு துண்டை போட்டு நம்ம சொல்றவங்க அப்ப கையை நம்ம சஜிதாவை வச்சு நம்ம சொல்லும் போது இங்க என்ன செய்யும், தெரியலாம். பின்னாடி பார்க்கின்றவர்களுக்கு அக்குளுடைய வெண்மை தெரியும். நபியுடைய அக்குள் வெண்மை பார்க்கப்படுகிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பொழுதிருக்கிறார்கள் என்று மாலிக் பின் புஜைனா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ரெண்டே ஆடைதான், ஒன்று கீழே இன்னொன்று மேல. ஒரு நாள் தான் நம்ம தலையில இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன, ஒரு வேட்டி விட்டுருப்பாங்க, மேல ஒரு முட்டை போட்டிருப்பாங்க. இங்க இருந்து என்ன, அவன் தரத்துக்கு சேர் போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் எங்க போகணுமா அங்க போயிட்டு வர வரைக்கும் அந்த மேல ஒரு முண்டெல்லாம் கிடக்கும், கீழே ஒரு வேட்டி தான் விட்டுருப்பாங்க. இன்னைக்காவது பிறந்தாங்க வந்தா இந்த வாயில ஒரு முண்டா பண்ணிய மாதிரி வச்சு வச்சிருப்பாங்க, அதுதான் போடுவாங்க. அதான் இருக்கு ஆள். இதை விட மோசமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யர்ஃபு யதைஹி ஃபீ ஷைஇன் மின் துஆஇஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் எந்த கட்டத்திலும் கைகளை அவர்கள் உயர்த்தியதே இல்லை. ரொம்ப கையை செய்ய மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. ஆனா கையை தூக்குவாங்க, பிரார்த்தனைக்கு அமைதி துஆக்கு அமைதி செய்வாங்க, கையை தூக்குவாங்க. அதை நம்ம பல முறையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் ரொம்ப கையை உயர்த்தியது கிடையாது. இல்லா பில் இஸ்திஸ்கா, மழைக்கு அமைதி பிரார்த்தனை எடுத்துவாங்க இல்லையா, மழை தொழுகையில அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. அப்படி பிரார்த்தனை செய்கிற போது அப்போதான் கையை செய்வாங்க, இப்படி தூக்குவாங்க, கையை செய்வாங்க, தூக்குவாங்க. இன்னமும் எருப்போம் ஹத்தா யுரா வயாவித்தை, அப்படி தூக்குகிற போது அவர்களுடைய அக்குளின் வெட்டைகளும் பார்க்கப்படும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி என்ன இருக்கும், மேல ஆடை ஒரு ஆடை ஒரு துண்டு மாதிரி இருக்கும், போட்டிடுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, மாத்தி தலைகளை என்ன செய்வாங்க, மழை தொகுதியில ஆடையை மாற்றி போட்டுக் கொள்வார்கள் இல்லையா, அந்த துண்டத்தை என்ன செய்வாங்க, மாற்றி போட்டுவாங்க. அப்படி கையை உயர்த்தும் போது அக்குள் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உபரியான ஆடையை இல்லாமல் மொத்தத்திலே 2 ஆடை வைத்துக் கொண்டுதான் தன் வாழ்க்கையை கழித்திருக்கிறார் என்பதை இந்த செய்தி புகாரில 1031வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஹுமைர் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்தஅமல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் மினல் அர்தி யுகாலு இப்னு லுத்பியா. இப்னு லுத்பியா என்று சொல்லப்படக்கூடிய அஸ்து குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசரா ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கிறார்கள். நீ போய் இந்த போய் ஜகாத்தை வசூலிச்சு வா என்று வசூலிப்பாளராக நபி அவர்கள் அந்த மனிதரை நியமிக்கிறார்கள். இப்னு லுத்பியா அவர் பரமா கரிம ஜகாத்தை எல்லாம் வசூலித்து வந்தார். நபியிடத்தில் வந்து
அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், என் மீது எவன் கைவசம் அவன் சத்தியப்பட்டு சொல்கிறேன், லா யரூது அஹதுமின்கும் ஷைஆ, உங்களை யாரும் இது மாதிரி பொது நிதியிலிருந்து எடுக்க வேண்டாம், இல்லா ஜாஅ பிஹி யௌமல் கியாமா, அப்படி எடுத்தால் மறுமை நாளில் யஹ்மிலுஹு அலா உம்மதிஹி, அதை தன்னுடைய முதுகின் மீது அவர் கழுத்தின் மீது சுமந்து கொண்டு வருவார். எதை பொது நிதியிலிருந்து எடுக்கிறாரோ அதை தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு வருவார். வயின்கான மனிதன் லஹு லஹு முகாபுன், அவர் ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டாரோ இல்லையே, ஒட்டகத்தை கழுத்தை சுமந்து வருவார். அந்த ஒட்டகம் என்ன செய்யும், அப்படி என்ன செய்யும், கரைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி கரைத்துக் கொண்டிருக்கவே ஒட்டகத்தை சுமந்து வருவார். அவர் பக்கவன் லஹு குமாரும் அவர் சாதன் தஹரு, அதாவது பசுமாட்டை மாட்டை அவர் எடுத்தால் மாடு கத்தும், ஆட்டை எடுத்தால் ஆடு என்ன செய்யும், கத்தும். இதை அது கத்திக் கொண்டிருக்கவே சுமந்து கொண்டு வருவார் என்று நபியோடு சொல்கிறார்கள். அப்ப இப்படி மோசடி செய்யக்கூடாது. எந்த வேலைக்கு நியமித்திருக்கிறோமோ அந்த வேலையை செய்துவிட்டு வருவதுதான் அவருடைய வேலை. அதில் மோசடி செய்வார் என்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும், எதை மோசடித்தனமாக எடுத்துக்கொண்டாலும் அதை தன்னுடைய முதுகில் அவர் சுமந்து கொண்டு வருவார் என்று நபியோடு சொல்லிவிட்டு, சும்ம ரஃபஅ பியதைஹி ஹத்தா ரஅய்னா அஃபரத லிபதிஹி, பிறகு தன்னுடைய கையை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துகிறார்கள். தன்னுடைய கையை உயர்த்திவிட்டு அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேனா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேனா, சேர்ப்பிக்க வேண்டியதை சேர்ப்பித்து விட்டேனா என்று 3 முறை கையை உயர்த்தி அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்கள். அப்படி கையை உயர்த்தி சாட்சியாக்கிற போது அவர்களுடைய அக்குளின் வெண்மை பார்க்கப்பட்டது. பாருங்க, அந்த இடத்திலும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும் கீழாலை மேலாலையில் தான் இறைத்துறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்பதை புகாரில 2597 ஹதீஸாக பார்க்கிறோம். பிறகு ஏன் நபி அவர்கள் மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடாது, அவர்கள் ஏன் போற்றப்படக்கூடாது, மற்றவர்கள் முதலிடத்தில் ஏன் அவர் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்கு இவைகளும் சான்றாக இருக்கின்றன. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆடையில் தான் இப்படி இருக்கின்றவற்றை வைத்துக் கொண்டு போதுமாக்கிக் கொண்டார்கள் என்றில்லை. ஒரு மனிதன் இரவில் உறங்குவது என்பது அவனுக்கு இருக்கிற ஆடம்பரங்களை எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு செல்வமாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. இரவு தூக்கம் என்பது அதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சுகம். அந்த சுகத்தை இழப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ காலச்சக்கரம் தலைகீழாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை நோய் துரத்தி கொண்டிருக்கிறது. இரவு என்பது ஓய்வுக்காக, பகல் என்பது உழைப்பதற்காக என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஓய்வெடுப்பதற்கான அந்த நேரங்களில் மனிதன் எப்படி சொகுசாக ஓய்வெடுக்கிறான் பாருங்கள். தன்னை சுற்றி எந்த சப்தம் இருக்கக்கூடாது, சப்தமாக இருக்க வேண்டும். அப்படியே அந்த அறைக்குள் போய்விட்டால் அறியாமல் நமக்கு உறக்கம் வந்துவிட வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் என்ன செய்கிறார். வெட்ட போடுறான், அதுக்கு மேல அந்த விரிப்பை விரிக்கிறான், ஏசியை போடுறான், அதெல்லாம் போடுறான், என்ன போடுறான், உள்ள போடுறதே அப்படின்னு அதை பார்த்த உடனே அப்படியே கண்ணு நம்மளுக்கு அறியாது. அப்படி மனிதன் சொகுசாக பொறுப்பதற்கான இடத்தை தேடுகிறார், அதை தயாரிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி படுத்துறங்கி இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட உறக்கத்தை உறங்கியிருக்கிறார்கள், இரவு நேரத்தில் எப்படி கழித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இப்படியுமா ஒருவர் இருந்திருக்கிறார், ஏன் இவர் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறார் என்று எல்லோரும் மெச்சுகின்ற நிலையில் அவர்களுடைய இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா அலித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுகுர்வஜத்
இல்லாமல் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். என்ன பல வகையான தட்டுக்கள், கண்ணுக்கு இதமான தட்டுக்கள், டிசைனான தட்டுக்கள், அப்படி மனிதனுக்கு நினைச்சான் சாப்பிடுகிறார். தங்க தட்டில் சாப்பிடுகிறான், வெள்ளி தட்டில் சாப்பிடுகிறான். எல்லாமே என்ன உயர் ரகமான பொருட்களை தன்னுடைய வாழ்க்கைக்காக மனிதன் பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிடுவதற்கு தட்டில்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஆயிஷா நாயகி புகாரில் 5385வது ஹதீஸா இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள், சரி சாப்பிடுவதற்கு தட்டு இல்லை, சும்மா வெளிப்புல போட்டு சாப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, கான ஃபிராஷ் ரசூலில்லாஹ் மின் அதமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரிப்பு, அந்த படுத்து உறங்குவதற்கு அது ஒரு தோலாக தான் செய்யும். அந்த தோலை தான் என்ன செய்வாங்க, அவங்க தோலை தான் தலையில வச்சு என்ன செய்வாங்க, படுப்பாங்க. வஹஷு பில், அந்த தோலை தலையணையாக வைத்திருக்கும் போது அந்த தலையணைக்கான தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த தலையணைக்கு உள்ள என்ன இருக்கும், சோம்பு இருக்குமா, அல்ல இரவு பஞ்சம் இருக்குமா, பருத்தி பஞ்சம் இருக்குமா, எந்த பஞ்சம் இருக்காது. பேரீச்ச நார் உள்ள என்ன வைக்கப்பட்டிருக்கும், பேரீச்சம் நார் மொத்தமாக உள்ள அடைக்கப்பட்டு அதை தலையணையாக தைத்து தலையை வைத்து உலகி இருக்கிறார்கள் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அப்ப தலைக்கு வைப்பதற்கு சொகுசானது கிடையாது, உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு சொகுசானது கிடையாது. அடுத்து அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸீர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயில் படுத்து உறங்கி இருக்கிறார்கள். நம்ம பாயில படுறோமா இல்லையா, இந்த பாயில படுத்து உறங்கி இருக்காங்க. ஃபகாம வகத அக்தர ஜம்பிஹி ஃபி ஜம்பிஹி, படுத்து உறங்கி நபி அவர்கள் அந்த பாயத்தை எழுந்திருக்கிறாங்க. அவர்களுடைய விழாவை பார்த்தால் ஆங்காங்கே அந்த பாயினுடைய அந்த வரிகள் தெரிகின்றன. அதனுடைய சூழல் என்ன, நம்ம பாய படுத்து அப்படின்னா என்ன காட்டுமா இல்லையா, இந்த வரிகள் நபி அவர்களுடைய முதுகில் தெரிகிறது. இதை பார்த்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, லவ் இத்தஹதனா லக வித்மான், நீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு விரிப்பை நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த பாய்க்கு மேல ஒரு விரிப்பை, ஏன்னா ஒரு தட்டு மாதிரி ஒரு விரிப்பை போட்டுக்கிட்டு அதில் நீங்க படுத்து உறங்கலாமே என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தயாரா இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்ய அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாலி வல் துன்யா மா அனஃபு துன்யா இல்லா கராகிபின் இஸ்ததல்ல, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறது, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, நான் சுமசா வாழ்ந்து போவதற்கு கராகிப் ஒரு பயணியை போன்றுதான். அந்த பயணி இஸ்ததல்ல தஹத ஷஜரத்தின், ஒரு பயணி போய் கொண்டிருக்கிறான். அவன் அந்த நடையில நடந்து போகிற போது ஏற்படுகிற அந்த களைப்பை தணித்துக் கொள்வதற்கு, இளைப்பாறுவதற்கு எங்கேயாவது மரம் இருக்காத நிழல் இருக்காதா என்று பார்ப்பான். அந்த மரத்து நிழல்ல போய் கொஞ்ச நேரம் அவன் இளைப்பாறுவான், கொஞ்ச நேரம் கண்ணை தூக்குவான். அது அவனுக்கு நிரந்தரமா, அது அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நேரம் தன் உடம்பில் இருக்கிற சோர்வு போகிற வரைக்கும் அந்த இடத்துல படுத்துவான். இந்த அளவுக்கு தான் இந்த பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன தொடர்போ, என்ன சம்பந்தமோ, அப்படித்தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம். சும்மராக தரக்கா, அந்த பயணி என்ன செய்கிறார், அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து விட்டு சும்மராக தரக்க, அவர் பயணத்தை மீண்டும் தொடர்கிறார். அந்த மரத்தை அவர் விட்டு விட்டு போய்விடுகிறார். இப்படித்தான் ஓய்வுக்காக தான் இந்த உலகம். இந்த உலகம் எனக்கு சொந்தமானதில்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே ஓய்வெடுப்பதற்கு ஏதாவது ஒரு நேரம் இருக்காதா, ஏதாவது ஒன்று கிடைக்காத, ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதான், அதோடு போய்க் கொள்ள வேண்டியதான், அந்த பயணியை போட்டு போய்விட வேண்டியதான். அதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிற செய்தி திருமதியில் 2377 பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள்,
இதுக்கு முன்னாடி புதுல நெல்